அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் 13 டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து லாஸ்ட் 13 டெஸ்ட் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டெஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு 9 டெஸ்ட் இருக்குது. இந்த 9 டெஸ்ட்டு இதுக்கு இருக்கிற ரிமைனிங் டெஸ்ட்டு முடிச்சிடுவேன். அக்டோபர் 12 வந்து நமக்கு எக்ஸாமு. அதனால் இந்த 12க்குள்ளே இந்த 13 டெஸ்ட் முடிக்கிற பிளானு. 4 டெஸ்ட் முடிச்சாச்சு. இன்னும் 9 டெஸ்ட் இருக்குது. இந்த 4 டெஸ்ட்டுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே 110 எடுத்துடலாம். பட் இந்த எக்ஸ்ட்ரா 9 டெஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு போகலாம் இல்லைங்களா? டெஸ்ட் பேட்ச் எதுக்கு அப்படின்னா நம்ம தெரியாத கான்செப்டை ஒரு சில ப்ராப்ளம்னா ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணலாம், இதுதான் சால்விங் மெத்தடா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அந்த டெஸ்ட் யூஸ் ஆகும். இந்த டெஸ்ட் கொஷினை வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ 4 டெஸ்ட் முடிஞ்சிருக்குன்னா அந்த 4 டெஸ்ட்டுமே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். டிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எதெல்லாம் கரெக்டாக ஆகுது, எதெல்லாம் லாஜிக்கலாக புரியுது, எதெல்லாம் லாஜிக்கலாக புரியல. புரியாத வந்து நம்ம கொஞ்சம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்லாம் கொடுத்துருப்பேன். இது எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா கற்றுக்கலாம். இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் போட்டதில் நியூமரிக்கல் அனாலிசிஸ் புத்தகம் அது. நியூமரிக்கல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 111 கொஸ்டின் கேட்டிருப்பேன். இது எல்லாமே ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் த ஈக்குவேஷன் x cube plus x minus 1 equal to 0. Which of the following iteration functions g of x is a most suitable for the fixed point iteration near real roots சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷன் பொறுத்தளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா g of x equal to மாடுலஸ் ஆஃப் ஜிடிஎஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 1 வரணும். இது வந்து ப்ராப்பர்ட்டி. இது ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷனுக்கு வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் உங்களுடைய ஜி ஆஃப் எக்ஸ் இது சூஸ் பண்ணீங்கன்னா ஜிடிஎஸ் ஆஃப் எக்ஸோட டெரிவேட்டிவ் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 வருதா அப்படின்னு பார்க்கணும். அதே போல் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/3 சூஸ் பண்ணீங்கன்னா ஜிடிஎஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 பார்க்கணும். அது ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 1 மைனஸ் எக்ஸ் டோட பை எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 பார்க்கணும். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/2 எடுத்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 1 வருதான்னு பார்க்கணும். அதுக்கு எல்லாமே இன்னொரு ஐடியாஸ் கொடுக்கலாம். என்னன்னா இதோ பாருங்க, இப்போ உங்களுடைய ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்க, உன்னுடைய ஈக்குவேஷன் என்ன இருக்கு, எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இருக்கு. எக்ஸ் கியூப் மட்டும் இந்த சைடு எடுத்துங்க, அப்போனா 1 மைனஸ் எக்ஸ்னு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1/3 வரும். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றதால ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷனில் பொறுத்தவரைக்கும் இதுதான் வந்து உங்களுடைய ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ ஃபைனலாக நம்மளுடைய ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு பாருங்களேன். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 minus x whole power 1/3. ஓகே, இதனுடைய டெரிவேட்டிவ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதனுடைய டெரிவேட்டிவ் பார்க்கலாம். g dash of x பாருங்க, g dash of x equal to 1/3 into 1 minus x whole power 1/3 minus 1 into minus 1. கரெக்டுங்களா? அப்போ இதுல இருந்து என்ன கிடைக்குது, 1/3 into இது வந்து 1 minus x whole power 1 minus x whole power minus 2/3 into minus 1. கரெக்டுங்களா? அப்போ minus of 1/3 into இது டினாமினேட்டர் எழுதிட்டீங்கன்னா 1 minus x whole power 2/3 வரும். இதனுடைய அப்சல்யூட் வேல்யூ பார்க்குறீங்க, mod g dash of x பார்க்குறீங்க. பார்க்குறச்ச இது வந்து ப்ளஸ் 1/3 கன்வெர்ட் ஆகிடும். இது மாட்லஸ் ஆஃப் 1 minus x whole power 2/3 வரும். கரெக்டுங்களா? இதனுடைய வேல்யூ வந்து லெஸ் தென் 1. புரியுதுங்களா? அப்போ நம்ம இந்த சூட்டபிள் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷனுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆப்ஷன் பி தான் கிடைச்சிருக்கு. இது போல் எல்லா ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு நீட்டாக ஷார்ட்கட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். இது எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது போல் புத்தகம் மொத்தமாக இருக்குது. இது வந்து நியூமெரிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். இப்போது உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொஷின் 13 புக்லெட்டு இன்ட்ரு 111 கொஷின் நீங்கள் 110 கொஷின் சால்வ் பண்ண போகிறீங்க. அப்படின்னும் போது இந்த எல்லா ஏரியாவும் கொஷின்ஸில் மாட்டிக்கும். அதனால் உங்களுக்கு வந்து எந்த கான்செப்ட்டுமே மிஸ் ஆகாது. ஓகே, அடுத்து பாருங்களேன். இஃப் g of x equal to cos x in used for iteration xn plus 1 equal to g of xn, what is the order of convergence சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷன் பொறுத்தளவுக்கு ஆர்டர் வந்து லீனியர் தான். எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆப்ஷன் ஏ சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து பாருங்களா, which of the following statement true about the fixed point iteration, which of the following statement about the fixed point iteration is false சொல்லி கேட்குறாங்க. if mod g dash of x less than or equal to k which is less than 1 on a closed interval 0,1 இருந்தா then the iteration converges to x0 sum x0 in closed interval a, b. இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இது நம்ம ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்து இது மாடுலஸ் ஆஃப் g dash of x வந்து the iteration should be diverges near என்றது ட்ரூ. ஏன்னா இது வந்து டைவர்ஜ் ஆகிறதுக்கான ஸ்டேட்மெண்ட், இது கன்வர்ஜுக்கான ஸ்டேட்மெண்ட். அடுத்து if g dash of x equal to 0 g double dash of r equal not equal to 0 வந்தா the convergence is at least quadratic இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஃபால்ஸ், ஏன்னா லீனியராக தான் இருக்கும். இந்த ஆர்டர் எதை ரிப்ரசென்ட் பண்ணி தான் லீனியர் ஆர்டர்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷன் பொறுத்தளவுக்கு கன்வர்ஜன் ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து லீனியர். The suitable rearrangement g of x may be converted into divergence to the convergence. இது கரெக்ட் தான். சப்போஸ் இந்த டைவர்ஜன்ஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் g of x இங்கே சூஸ் பண்ணலாம் இல்லைங்களா,
வேறு எதனா ஜி ஆஃப் எக்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா டைவர்ஜென்ஸ் ஃபார்மேட்டில் வரும். பட் அது நம்ம ரீஆர்டரிங் பண்ணும்போது அவங்களுக்கு நான் அது கன்வர்ஜ் ஆக கூட மாறும். ஸோ அப்போ இது ட்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி தான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, கரெக்டாக பார்த்து அடிக்கணும். ஓகே, ஸோ இது போல் நிறையா இது வந்து உங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பேன். அடுத்து the iteration g of x equal to x minus x cube plus x minus 1 divided by 3x square plus 1 corresponding to which method சொல்லி கேட்குறாங்க. ஸோ நியூட்டன் ராப்சன் மெத்தடுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷனாக பார்க்கலாம். ஸோ xn plus 1 equal to xn minus f of xn divided by f dash of xn. இதுதான் வந்து நியூட்டன் ராப்சன் மெத்தடு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா f dash of xn. ஓகே, ஸோ இதில் நியூட்டன் ராப்சன் மெத்தடில் இப்போ f of x என்ன நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு சூஸ் பண்ணுறீங்க. இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னா கிடைக்கும் 3x ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இது எந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் ராப்சன் மெத்தட். அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நெசசரி கண்டிஷன் ஃபார் த லோக்கல் கன்வர்ஜென்ஸு. ஸோ இது வந்து பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 1 ஜி டேஷ் ஆஃப் ஆர் வந்து லெஸ் தென் 1. ஸோ ஆப்ஷன் ஏ இதுக்கு கரெக்ட். அடுத்து if g of x equal to x minus alpha times f of x when f of x equal to x square minus 1 near root 2 what is alpha to large அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆல்வேஸ் ஸ்பீட் கன்வர்ஜென்ஸா மே திஸ் கேசஸ் டைவர்ஜ் ஆகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. பிகம்ஸ் நியூட்டன்ஸ் மெத்தடா நோ எஃபர்ட்ஸான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டெரிவேட்டிவ் நீங்கள் செக் பண்ணணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது 2xன்னு வரும். ஸோ வந்து இது ரூட்டுக்கு கன்வெர்ட் ஆகிறதால எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 2 தான் நமக்கு. ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க, அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 2ன்னு எடுத்துக்கலாம். சாரி ஒரு நிமிஷம், ஏன்னா இது வந்து நம்ம எதை கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா ஜி டேஷும் ஜிஎஃப்யும் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மாடலஸ் ஆஃப் ஜி டேஷ் வந்து வில் பி கிரேட்டர் தென் 2 தான் இந்த இடத்துல, நியர் ரூட் 2ன்றதால. ஸோ அப்போது இந்த ஜி டேஷ் ஆஃப் எக்ஸோடைய டெரிவேட்டிவ் பார்ப்போம். ஜி டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா 1 மைனஸ் ஆல்ஃபா டைம்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. ஸோ இதோட அப்சல்யூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு என்ன ஆயிடுது, இந்த கேஸ் வந்து டைவர்ஜ் ஆகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த விச் மெத்தட் இஸ் கன்வர்ஜ் இஸ் ஃபாஸ்டர் நியர் த சிம்பிள் ரூட்னு சொல்லி கேட்குறாங்க. நியூட்டன் ராப்சன் மெத்தடா, ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷனா, பிகாஸ் ஐட்ரேஷனா, அப்புறம் இந்த ஐட்ரேஷன் xn + 1 ஈக்குவல் டு xn மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த மெத்தடில் வந்து ஃபாஸ்டஸ்ட் கன்வர்ஜன் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் ராப்சன் மெத்தட் தான். ஸோ இது வந்து கொட்ராடிக் ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து கொட்ராடிக். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ இது போல் நிறைய இது கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், the iterations xn + 1 equal to xn + 2 by xn divided by 2 is used to compute root 2. வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ஆர்டர் அண்ட் நேம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் ராப்சன் மெத்தோடைய அப்ளிகேஷன் தான். நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா நியூட்டன் ராப்சன் மெத்தட் எப்படி கொண்டு வரலான்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 by xன்னு எடுத்துக்கோங்க, டிவைட் பை 2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 2x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு வருங்களா, புரியுதுங்களா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2, 2x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டிவைட் பை எக்ஸ்ன்னு வந்து நிற்கும். ஸோ அப்போ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு எழுதுவீங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதான் உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ், புரியுதுங்களா? அப்போது இது வந்து நியூட்டன் ஆப்ஷன் பற்றி நீங்கள் நியூட்டன் ஆப்ஷன் அப்படியே ரீபேக் பண்ணி பாருங்கள். ஸோ xn + 1 ஈக்குவல் டு xn மைனஸ் எஃப் ஆஃப் xn டிவைட் பை எஃப் டேஷ் ஆஃப் xn. ஸோ இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நியூட்டன் ஆப்ஷன் மெத்தடை இம்ப்ளை பண்ணும், இந்த ஐட்ரேஷன்ஸ் கிடைச்சிரும். ஓகே, அப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொட்ராடிக் கன்வர்ஜென்ஸு. ஸோ என்ன மெத்தடை இம்ப்ளை பண்ணுவது, நியூட்டன் ஆப்ஷன் மெத்தட். ஸோ பார்த்தீங்கன்னா நியூட்டன் மெத்தட் அண்ட் இட் இஸ் கொட்ராடிக். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். இது போல் சிம்பிளாக நீங்கள் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது பாருங்களேன், இப்போ ஜி டேஷ் ஆஃப் ஆர் வந்து 0, ஜி டபுள் டேஷ் ஆஃப் ஆரும் 0 ஆகுது. ஜி ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஆர் நாட் ஈக்குவல் 0 வந்தால் இந்த ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து என்ன இருக்குன்னா கியூபிக்காக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட், ஆப்ஷன் சி கரெக்ட். த ஃபர்ஸ்ட் 2 நான் ஜீரோ டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் தேர்ட் டெரிவேட்டிவ் வந்து நான் ஜீரோவாக இருக்குது. அதாவது இது ரெண்டுமே ஜீரோ டெரிவேட்டிவ், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ்லாம் ஜீரோவாக வந்து தேர்ட் டெரிவேட்டிவ் வந்து நாட் ஈக்குவல் 0 வந்தால் அந்த கன்வர்ஜென்ஸ் வந்து தேர்ட் ஆர்டர் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து கியூபிக் கன்வர்ஜென்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, விச் மெத்தட் டஸ் நாட் ரெக்கார்ட் த டெரிவேட்டிவ்ஸ் சொல்லி கேட்குறாங்க. எந்த மெத்தடில் டெரிவேட்டிவ்ஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நியூட்டன் ராப்சன் மெத்தட், சீக்கன் மெத்தட், எல்லிஸ் மெத்தடு, மாடிஃபைட் நியூட்டன்ஸ் மெத்தட். ஸோ சீக்கன் மெத்தட் நம்ம டெரிவேட்டிவ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஃபார் த ஐட்ரேஷன் xn + 1 ஈக்குவல் டு ln of 1 + xn, which of the following is true about their roots near root r equal to 0 சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது டெரிவேட்டிவ் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ g of x equal to நான் எடுப்பீங்க ln 1 + xன்னு எடுத்துப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ g dash of x நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 1/1 + xன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இது வந்து லெஸ் தென் 1, அப்போ இது கன்வெர்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு என்ன ஆயிடுது, இந்த ஐட்ரேஷன்ஸ் வந்து நியர் 0க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ஜ் ஆகும். ஸோ அப்போ வந்து இது லீனியர்லி கன்வர்ஜன், g dash of 0 வந்து லெஸ் தென் 1ன்றது கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ இது போல் எல்லா ஏரியா கொஷின்ஸ் வந்து அடிச்சு நொறுக்கியிருப்பேன்.
ஸோ இந்த ஐட்ரேஷன் xn plus 1 equal to exponential of e power minus x e power minus xn is used to solve x equal to e power minus x. What is the nature of the convergence சொல்லி கேட்குறாங்க. ஆல்வேஸ் டைவர்ஜன்ஸ், ஆல்வேஸ் லீனியர், ஆல்வேஸ் குவாட்ராடிக், ஆல்வேஸ் ஆசிலேட்டரின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். இது வந்து g of x equal to e power minus xன்னு எடுத்துக்கங்க. இது mod g dash of x வேல்யூ பார்க்குறீங்க. ஸோ அப்போ ஆகும் மைனஸ் e power minus x, இதனுடைய வேல்யூ வந்து லெஸ் தென் 1. அப்போ வந்து லீனியர் கன்வர்ஜன்ஸ் தான். ஸோ ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டடாக இதை சால்வ் பண்ணணும் இல்லை, சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ வந்து இப்போ இங்கே கேட்குறாங்களா ஃபைண்ட் த ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் த திஸ் ஐட்ரேஷன் சொல்லி கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + எக்ஸ்ன்னு எழுதிக்கிங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 + எக்ஸ்ன்னு எழுதுறீங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 = 0. ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இது குவாட்ராடிக் ஃபார்மில் போடுவீங்க. எக்ஸ் ஈக்குவல் டு -b + ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஃபிக்ஸட் பாயிண்ட் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷனை நிறைய கேட்டிருக்கோம் பாருங்க. பாருங்க, ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷனுடைய கண்டிஷன் என்ன? அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், டெரிவேட்டிவ் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கும். அவ்வளோதான். அடுத்து which of the following is an advantage of the iteration method சொல்லி கேட்குறாங்க. ஹை ஸ்பீட் quadratic convergence does not require the derivative evaluation, guarantee to convergence for any g of x, works only for polynomial சொல்லி கேட்குறாங்க. does not require for any derivative evaluation. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஐட்ரேஷன் மெத்தடோடைய அட்வான்டேஜ். எந்த ஒரு டெரிவேட்டிவ் நம்ம யூஸ் பண்ண வேணாம், டைரெக்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் mod g dash of r வந்து ஈக்குவல் டு 0.99 இருந்தால் வாட் அபவுட் திஸ் கன்வர்ஜன்ஸ்னா வெரி ஸ்லோவாக வெரி ஃபாஸ்ட்டாக குவாட்ராடிக் கன்வர்ஜன்ஸ்னா டைவர்ஜன்ஸ் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து லீனியர் இல்லையா? g dash of r வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா 0.99 which is always less than 1ன்றதால இது வந்து லீனியர் ஆர்டர். அப்போனா என்ன ஆகும்? அது வந்து ஸ்லோலி கன்வர்ஜன்ஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஃபாஸ்டர்லாம் வராது, குவாட்ராடிக்கும் வராது, டைவர்ஜ் ஆகணும் வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு தெரியும், இது ரொம்ப தெரிஞ்ச ஐட்ரேஷன் தான். எரர் ஆஃப் த ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷன் ஃபார்ம்னா en + 1 ஈக்குவல் டு அப்ராக்சிமேட் g dash of r into en. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஸோ இது போல் எல்லா கொஸ்டினுமே இந்த புக்லெட்டில் இருக்கும். ஸோ நிறையா கொடுத்துருப்பேன். அவன் ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷனை வச்சு அடிச்சு நொறுக்கி தள்ளியிருப்பேன். ஃபிக்ஸட் பாயிண்ட் நியூட்டன் ராப்சன் மெத்தட் அது மட்டும் கிடையாதுங்க. இப்போது நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், காஸ் சீடல் மெத்தட்லாம் அழகாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்பேன். காஸ் சீடல் மெத்தட் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஃபார்ம் என்ன, ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். இந்த மேட்ரிக்ஸ் எங்கே பாருங்களேன், the spectral radius rho g of iteration matrix g of a Gauss seidel method satisfied always less than 1. ஸோ ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் வேல்யூஸ் எல்லாம் லெஸ் தென் 1 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மெத்தட் வந்து காஸ் சீடல் ஐட்ரேஷனுக்கு எலிஜிபிளா அப்படின்ற பார்த்தோம்னா ஆமாம் எலிஜிபிள் தான். ஸோ ஏன்னா டயகனல் டாமினேட்டடாக இருக்கும். ஸோ இது போல் எல்லா ஏரியா கொஷின்ஸையும் வந்து வேறு லெவலாக டிஸ்கஸ் பண்ணி செம்மையாக கொடுத்துருப்பாங்க. இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சியன் பாலினாமியல். ஸோ இது வந்து இந்த பாயிண்ட்ஸ் த்ரூ இந்த பாலினாமியல் த்ரூ திஸ் பாயிண்ட்ஸாக இருந்தால் வாட் அபவுட் பாயிண்ட் ஆஃப் 3 அப்படி சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ எவாலுவேஷன் பாயிண்ட் ஆஃப் 3. அதுக்கப்புறம் இது ரிப்பீட்டட் கொஷின் தான், நம்மளுக்கு பாலிடெக்னிக் இயர்பில் கேட்டது தான். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணி சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஃபார்மா யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டால் f(x + h - f(x - h) / 2h அந்த ஃபார்மில் போடுது. அடுத்து அங்கேயே கொடுத்த மெத்தடு ஹைட்ரஜன் இது மாடிஃபைட் ஆயிலர் மெத்தட், ஆயிலர் மெத்தடு, அதுக்கப்புறம் அப்ராக்சிமேஷன் மெத்தட், பிகாஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடு, சிம்சன் 1/3 ரூல், 3/8 ரூல். ஸோ A to Z டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க பாருங்க. ட்ரெபிசாய்டல் ரூலோட எரர் ஃபார்முலாலாம் கேட்டிருக்கேன். சிம்சன் 1/3 ரூலோட எரர் ஃபார்முலா கேட்டிருக்கேன். இந்த பாலினாமியல் குவாட்ரேச்சர் ரூலில் வந்து உங்களுக்கு பாலினாமியல் எக்ஸாக்ட் பாலினாமியல் டிகிரி என்னன்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்கேன். 2n - 1 ஃபார்மேட்டு. அடுத்து வந்து காசியன் குவாட்ரேச்சரில் ஃபார்முலா ரிலேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா b - a/t b - a/2/t + a + b/2. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலா பற்றி உங்களுடைய கொஷின்ஸாக கேட்டிருக்கேன். ஸோ இது போல் எல்லா கொஷின்ஸுமே செம்மையாக இருக்குங்க. டெஸ்ட் பேட்ச் கொஷின் ஜாயின் பண்ணுங்கள். இந்த 13 புக்லெட்டை நல்லா சால்வ் பண்ணிட்டு போனாவே நீங்கள் 110 மார்க் எடுக்கலாம் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஸோ 110 மார்க் மிஸ்ஸே ஆகாது. ஓகே, ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் பணியிலாமன்னு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.